கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இப்பொழுது நம்ம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசாயா 38:17. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருக்கிறது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு முன்பாக எரிந்து விட்டீர் அப்படின்னு பார்க்குறோம். இந்த வசனத்தில் எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவரது நிலைமை சமாதானத்துக்கு பதிலாக கசப்பு வந்தது. ஆனால் ஏசப்பா அவங்க ஆத்மாவை நேசித்து அழிவை மாற்றினார்னு பார்க்குறோம். எப்படின்னா, அவரது பாவங்களை ஏசப்பா அவங்க முதுகு பின்னாடி எரிந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தபோது எசேக்கியா தீர்க்கதரிசி அவர் பிழைக்க மாட்டார் என்பதை சொல்லும்போது, இவர் ஜெபித்த போது ஆண்டவர் அவரது மரணக்கட்டுகளை உடனே மாற்றினார். அப்போ நாம் ஜெபித்தா மட்டும் ஏன் ஏசப்பா அமைதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா அன்றும் இன்றும் வல்லமையுள்ளவர். அவர் வல்லமை இப்போவும் குறைஞ்சு போகலை. அப்போது நம்ம ஜெபம் உடனே கேட்கப்பட நம்மக்கிட்ட என்ன தகுதிகள் வேணும்? ஏன்னா எசேக்கியா ராஜா ஜெபித்த போது உடனே கேட்கப்பட்டதில்லை. அப்போ நாமளும் அதை மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நமது ஜெபம் கண்டிப்பாக கேட்கப்படும். இதை தெரிஞ்ச உடனே எசேக்கியா ராஜா முதல்ல உடனே கோபப்படலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல என் தேவன் ஆபத்து காலத்தில் கூப்பிடும்போது ரட்சிக்க வல்லவர்னு விசுவாசித்தார். வேறே மருத்துவர்களை ஒன்றும் அவர் தேடி போகலை. ஏசாயா 38:3 பார்த்தீங்கன்னா, அதாவது 3 காரியங்களை பார்க்குறோம். முதல்ல, நான் உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன், உங்கள் பார்வைக்கு நலமானபடி செய்தேன்னு சொல்கிறாரு. நமது காரியங்களில் நாம் ஜெபிக்கும்போது ஜெப வாழ்வில் நடைமுறையில் ஏசப்பா நான் உங்கள் முன்னாடி இப்படி செய்தேன்னு சொல்ல ஏதாவது நம்மக்கிட்ட இருக்குதா? ஒரு ராஜாவே ஏசப்பாவோட சித்தத்தை தேடி தேடி பண்ணுறாருன்னா நாம் எம்மாத்திரம்? முதல்ல ஆண்டவரை இவர் விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இவர் உண்மையும் மன உத்தவமாய் ஆண்டவர் பார்வைக்கு நலமானபடி செய்த ஒரு நபர். மூன்றாவதாக, ஆண்டவர் முன்னாடி இவர் விண்ணப்பம் பண்ணி அழுகிற அனுபவம் உள்ள ஒரு நபர். அதை வசனத்தில் பார்க்கலாம். அதனால் ஏசப்பா விண்ணப்பத்தை கேட்டு சுகம் கொடுத்து ஒரு அடையாளமும் கொடுக்கிறார். நான்காவதாக பார்த்தீங்கன்னா, சுகம் கிடைத்ததும் இவர் அப்படியே விட்டு விடலை. அடுத்துள்ள 9வது வசனங்களில் பார்த்தீங்கன்னா, இவர் ஆண்டவரை பற்றி அவர் செய்த காரியத்தை பற்றி எழுதி போற்றுகிறார். இதிலிருந்து இவர் ஆண்டவருக்கு ரொம்பவும் நன்றியுள்ள ஒரு நபராக இருக்கிறார்னு பார்க்குறோம். கடைசியாக 22வது வசனத்தை பார்க்கும்போது, இவர் ஆலயத்துக்கு தவறாமல் செல்லும் வழக்கமுடைய ஒரு நபராக இருந்திருக்கணும். இதில் 5 காரியங்கள் பார்த்தோம். முதலாவது, ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இவர் இருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது, உண்மையும் மன உத்தவமாய் ஆண்டவர் பார்வைக்கு நலமானபடி செய்த ஒரு நபர். மூன்றாவதாக, விண்ணப்பம் பண்ணி அழுகிற அனுபவம் உள்ள நபர். நான்காவதாக, நன்றியுள்ள நபர். ஐந்தாவதாக, ஆலயத்திற்கு செல்ல பழக்கமுள்ள ஒரு நபர். முடிஞ்ச அளவு எசேக்கியா ராஜாவின் இந்த நற்குணங்களை நாமும் ஃபாலோ பண்ணலாமே. நம்ம ஜெபத்தையும் ஏசப்பா உடனே கேட்கணும் தானே. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.